Hi students, NIOE students. October 2025 எக்ஸாம் எழுதுகிற 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் உங்களுடைய போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பிசிபி அதாவது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகிருக்கு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஐடி கார்டில் கீழே இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ஸ்டடி சென்டருக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும். அங்கே எந்தெந்த டீச்சரை பார்க்கணும், எந்தெந்த டேட்டில் பார்க்கணும்னு கொடுத்துருப்பாங்க. சில டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை லீவ்லேயே கூட அந்த கான்டாக்ட் ப்ரோக்ராம் வச்சுருக்கலாம். அதுக்காக கவலைப்பட வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த ஸ்டடி சென்டரில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ரெக்கார்டு நோட்டில் எழுதணும் அப்படின்ற இதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அசைன்மெண்ட்டை உங்கள் அந்த ஸ்டடி சென்டர் தான் உங்களுக்கு மார்க் போடுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற அந்த 5 days போயிட்டு அப்ரோச் பண்ணி சைன் போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 5 marks கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து ஃபார்மேட்டிவ் அசைன்மெண்ட், அடுத்தது சம்மேட்டிவ் அசைன்மெண்ட்னு இருக்குது. அந்த சம்மேட்டிவ் அசைன்மெண்ட் 5 marks நீங்கள் ஈஸியாக அதில் வாங்கிக்கலாம். அசைன்மெண்ட் மார்க்கு, அப்புறம் ப்ராக்டிக்கல் மார்க், இது எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக ஸ்டடி சென்டர் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.